இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை எல்லாரும் இந்த காலை வேளையில உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த காலையில உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலையும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவோம். எப்பொழுது ஆசீர்வாதமாக ஒவ்வொரு காரியங்களும் மாறும் என்று பார்க்கும்போது வேதம் சொல்றது அவருடைய பாதையில நடக்கும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. வேதத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு 7 விதியை பத்தி சத்தியவேதத்துல சொல்லப்படுது. என்னன்னு பார்த்தா அநேகர் காணிக்க செலுத்த வந்தாங்கல்ல, அந்த இடத்துல நல்ல பண வசதி உள்ளவங்க ஐஸ்வர்யவான்கள் பலர் காணிக்க செலுத்தபடியாக சபைக்கு இருந்தாங்க. ஆனா பைபிள் தெளிவாக சொல்லுது என்னன்னா, இயேசு கிறிஸ்து காணிக்கை பெற்ற அருகிலே உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு சாட்சி என்று பார்க்கும்போது அநேக காணிக்கை போட வந்தாங்க. அந்த இடத்துல ஒரு தாய் கூட காணிக்கை போடும்படியாக வந்திருக்காங்க. அந்த காணிக்கை தாய் அவங்க காணிக்கை போட்டது இயேசு கிறிஸ்து அநேக அந்த சபை மத்தியில எல்லாருக்கும் தெரியும்படியாக சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு, எல்லாரும் போட்ட காணிக்கை காட்டிலும் இந்த ஏழை விதவை போட்ட காணிக்கையானது ஒரு சிறந்தது அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அநேக அந்த சபையில இருந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னன்னு பார்க்கும்போது இந்த ஏழை விதையை என்ன காணிக்க போட்டிருக்கோ, நான் பணக்கார பட்டதாரி இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு, நான் என்னுடைய போட்டிருக்குவான் அப்படின்ட்டு பல சிந்தனைகளை பேசிட்டு கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து எதுக்கு அந்த காரியத்தை அப்படின்ட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவங்க அவங்களுக்குள்ள இருந்த வேதத்துல பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்க, அவங்களுக்குள்ள இருந்த அந்த அவங்க ஜீவனுக்கு என்று வைத்திருந்த அந்த பணத்தை என்ன பண்ணாங்கன்னா தேவனுக்கு என்று காணிக்கையா செலுத்துறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அந்த இருந்த அந்த 2 வெள்ளி நாணயத்தை என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்காக அதை வச்சிருந்துக்கணும், அவங்களுக்காக அந்த ஆகாரத்துக்கோ அல்லது அவங்களுடைய அந்த நாள் பொழுப்புக்கென்று அவங்க வைத்து அது சாப்பிட்டு உண்டு அந்த நாளை கழிக்க வேண்டிய அவங்க, ஆனா கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு அவங்க முழு மனதோடு கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்துறதுனால கர்த்தர் அவங்களை பார்த்து எல்லார காட்டிலும் இவங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வருகிற ஒவ்வொரு ஜனங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கார். காணிக்கை பெட்டியன்கள் உக்காந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லுது. காணிக்கை பெட்டியிலன்னா யாரு என்ன போடுறாங்க, என்ன பணம் போடுறாங்களா, வெள்ளி போடுறாங்களா, அது போடுறாங்க இது போடுறாங்க அல்ல, எந்த உள்ளத்தோட அவங்க போடுறாங்க, என்னத்தை கொண்டு வராங்க. பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது கூட காயின ஆபேல் அவங்க 2 பேரும் காணிக்கை செலுத்தும்படியா வந்தாங்க. ஆனா ஒருத்தருடைய காணிக்கை தான் அங்கீகரிக்கப்பட்டது. ஏன், அவங்க நல்ல எண்ணம் நல்லதா இருந்தது. அப்படியாக நாம கூட இந்த காலை வேளையில நம்ம நல்ல எண்ணத்தோடு கூட நம்முடைய காரியங்களை ஒவ்வொரு காரியங்களை செயல்படுத்தும் போது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். எப்படியாக வேலை விதவிடைய காணிக்கைய கவனித்து பார்த்துட்டு இருந்தாரோ அதே போலதான் இந்த நாளில் காலை வேளையில கூட கர்த்தர் நம்மளை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, என்ன பண்றோம், எங்க போறோம், எந்த சிந்தனையில நம்ம செயல்படுறோம், இதை எல்லாத்தையும் கவனிக்கிறார். கவனித்து அதுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த காலையில யோசித்து பாருங்க, நீங்க எந்த சிந்தனையோடு அல்லது எந்த தீர்மானங்களோடு இந்த காலையில் நீங்க எழுந்துனீங்களோ அல்லது என்ன ஜெபத்தோடு நீங்க இந்த நாளை நீங்க ஆரம்பித்தீங்களோ, என்னெல்லாம் செய்யணும், இதெல்லாம் இருக்கு. அநேகர் திட்டமிட்டு இங்க இந்த நேரத்துக்கு இங்க போகணும், அங்க அந்த நேரத்துக்கு அங்க போகணும் அப்படின்னு திட்டமிட்டு சில காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. அந்த காரியத்தெல்லாம் செய்யும் போது கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் நாம் மனதில் கொண்டு வரணும். நம்ம அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த காலையில நீங்க யோசித்து கொள்ளுங்க. உங்களை நீங்க முழுமையாக எப்படியாக அந்த ஏழை விதவி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தேவனுக்கென்று காணிக்க தன்னை செலுத்தினாலோ அப்படியாக நம்மை கூட இந்த கால வேளையில நம்ம அப்படியாக தேவனுக்கென்று முழுமையாக சமர்ப்பித்து நம்முடைய காரியங்களை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். நம்மளே அநேகருக்கு மத்தியில ஏழை விதவை எப்படியாக அநேகருக்கு முன்பாக அவர் சொன்னாரோ, புகழ்ந்து சொன்னாரோ, உயர்த்தி சொன்னாரோ, அதே போல நம்மை நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் நம்முடைய கல்லூரியிலும் அல்லது பள்ளிக்கூடத்திலும் எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்ம கர்த்தர் காண்பிப்பார். இந்த வேளையில காலை வேளையில நாம் இந்த வார்த்தைக்கு நேராக நம்ம அர்ப்பணித்து நாம் செபிக்கலாமா? எல்லா கண்கள் மூடி. ஒருவேளை நீங்க கிறிஸ்துவங்களா இருக்கலாம் அல்லது கிறிஸ்துவங்களா இல்லாம இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்த தேவன். இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், எப்படிப்பட்ட மனுஷங்களா இருந்தாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்க என்னிடத்துல வாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
அவரிடத்தில் நாம் கடந்து போகும்போது நம்முடைய பாரங்களோடு, பாரம்னா கண்ணீரா இருக்கலாம், கவலை இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், அல்லது வியாதிகளா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு யாரும் மந்திரம் பண்ணிருக்காங்க, எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்துல குழப்பமோ அசமாதானமோ, இந்த நாட்களில் அதிகமா பார்க்கும்போது குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, புருஷ பொண்டாட்டிக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. இப்படி எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, இந்த காலையில் இதை பார்த்து கொண்டிருக்க நீங்க ஒப்பு கொடுத்து இயேசுவே அப்படின்ற மனதில் நீங்க கொண்டு வந்து இந்த நாள் காரியங்களை நீ ஆசீர்வதி கொடுங்க, என்னை இப்படியா என்னுடைய நிலைமை இருக்குன்னு நீங்க சொல்லும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? எங்க நல்ல பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இந்த காலை வேளையில சுவாமி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியா ஜெபிக்கிறோம். தேவனே அப்பா, ஏழை விதவை கர்த்தாவை நீர் கவனித்து பார்த்த தேவன், நல்ல மனதை கர்த்தாவை நீர் கவனிக்கிறவர் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு ஏழை விதவிக்கு இருந்த அந்த முழுமையாய் சமர்ப்பித்துக் கொள்கிற அந்த மனதை எங்கள் ஒவ்வொருத்துக்கும் கர்த்தாவை நீர் தந்து, நாங்கள் எங்களை முழுமையாக அர்ப்பணித்து இந்த நாள் வேலைகளை நாங்கள் செய்ய, நீங்க இந்த நாள் இருக்கிற எங்க கடமைகளை நாங்கள் செய்ய நீர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை சொல்லாலும் செயல்னாலும் எல்லா காரியத்திலும் சுவாமி நீர் எங்களை கவனிக்கிறீர் என்று கூட நாங்கள் யோக்கியமாய் நடந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறோம். இந்த நேரத்துல எல்லா பிரச்சனையில கண்ணீரோடு, குழப்பத்தோடு, வேதனையோடு இந்த நாளை ஆரம்பித்திருக்காங்க சுவாமி, அவங்க எல்லாரும் நீர் தொடுவீராக. அவங்களை ஆசீர்வதிங்க சுவாமி, கண்ணீரை மாற்றுங்க கர்த்தாவே. நீர் வந்தது எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை உண்டாக்க சுவாமி. அப்படியாக அந்த சந்தோஷ சமாதானம் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் உண்டாக்குகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.